புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 20, இறைவாக்கியங்கள் 20 தொடக்கம் 28 வரை. பின்பு செபதேயுவின் மனைவி தம் மக்களோடு ஒரு வேண்டுகோள் விடுக்குமாறு இயேசுவிடம் வந்து பணிந்து நின்றார். உமக்கு என்ன வேண்டும் என்று இயேசு அவரிடம் கேட்டார். அவர், நீர் ஆட்சி புரியும் போது என் மக்களாகிய இவர்கள் இருவருள் ஒருவன் உமது அரியணையின் வலப்புறமும் இன்னொருவன் இடப்புறமும் அமரச் செய்யும் என்று வேண்டினார். அதற்கு இயேசு, நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் என உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கப் போகும் துன்பக் கிண்ணத்தில் உங்களால் குடிக்க இயலுமா என்று கேட்டார். அவர்கள், எங்களால் இயலும் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, ஆம், என் கிண்ணத்தில் நீங்கள் குடிப்பீர்கள். ஆனால் என் வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் அமரும்படி அருளுவதோ எனது செயல் அல்ல, மாறாக அவ்விடங்களை என் தந்தை யாருக்கு ஏற்பாடு செய்திருக்கிறாரோ அவருக்கே அவை அருளப்படும் என்றார். இதை கேட்டுக்கொண்டிருந்த 10 பேரும் அச்சகோதர இருவர் மீதும் கோபம் கொண்டனர். இயேசு அவர்களை வரவழைத்து, பிற இனத்தவரின் தலைவர்கள் மக்களை அடக்கி ஆளுகிறார்கள். உயர்குடி மக்கள் அவர்கள் மீது தங்கள் அதிகாரத்தை காட்டுகின்றார்கள். இதை நீங்கள் அறிவீர்கள். உங்களுடைய அப்படி இருக்கக்கூடாது. உங்களுள் பெரியவராக இருக்க விரும்புகிறவர் உங்கள் தொண்டனாய் இருக்கட்டும். உங்களுள் முதன்மையானவராக இருக்க விரும்புகிறவர் உங்களுக்கு பணியாளராக இருக்கட்டும். இவ்வாறே மானுட மகனும் தொண்டு ஏற்பதற்கு அல்ல, தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார் என்று கூறினார். இது இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து ஆண்டவருக்குள்ளே பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஜூலை மாதம் 25ஆம் தேதி புனித யாக்கோப்புவினுடைய திருவிழா. ஆகவே இன்றைய நாளில் திருவிழாவை கொண்டாடுகின்ற உங்கள் அனைவருக்கும் திருவிழா வாழ்த்துக்களையும் புனித யாக்கோப்புவினுடைய பரிந்துரை சுபங்களையும் வாழ்த்துக்களையும் கூறியிருக்கின்றேன். புனித யாக்கோப்புவும் யோவானும் சகோதரர்கள், செபதேயின் மக்கள் என்று நற்செய்தி சொல்லுகின்றது. ஆகவே அவர்களை இயேசுவினுடைய வலப்புறமும் இடப்புறமும் அமர அவர்களுடைய தாய் பரிந்துரைக்கின்றார். தாய்க்கு எப்படியும் பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும், நல்ல இடத்திலே இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவது வழக்கம். ஆனால் தாய்க்கு அப்பொழுது கேட்டது புரியவில்லை. இயேசு கேட்கிறார், என்னுடைய துன்பக் கிண்ணத்தில் உங்களால் குடிக்க இயலுமா என்று சொல்லி. ஆம் என்கிறார். அப்பொழுது அவர்களுக்கு அது புரிந்திருக்காது. ஆனால் நாங்கள் திருத்தூதர் பணி நூல்களிலே பார்க்கிற பொழுது இந்த யாக்கோப்புவே முதலாவது அப்போஸ்தலராக கொலை செய்யப்பட்டு மறைசாட்சி மரணத்தை அடைவதற்கு பாக்கியம் பெற்றவராக இருந்தார். இவருக்கு முதல் முடியப்பர் என்று சொல்லப்படுகின்ற ஸ்தேவான் கொலை செய்யப்பட்டிருந்தாலும் அவர் முதலாவது மறைசாட்சி, அதை ஏற்றுக்கொள்ளுகின்றோம். ஆனால் அவர் அப்போஸ்தலர் மறைசாட்சி அல்ல. இந்த 12 அப்போஸ்தலர்களுள் முதலாவது அப்போஸ்தலர் மறைசாட்சியாக கொலை செய்யப்பட்டவர் இந்த யாக்கோப்பு. ஆகவே இவர் இயேசுவினுடைய காலத்திலே விரும்பியதை போல இயேசுவினுடைய துன்பக் கிண்ணத்திலே பருக அவர் பாக்கியம் பெற்றவராக இருக்கின்றார். துன்பக் கிண்ணத்தை தமதாக்கி கொண்டார், சொத்தாக்கி கொண்டார். அவர் அப்பொழுது கேட்ட ஆசையின்படி இயேசுவினுடைய வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் இருக்க வேண்டும் என்று விரும்பினாலும் அவர் பதவிகளுக்கு ஆசைப்படுபவர் அல்ல. அவர் மற்றவர்களுக்கு பணிவிடை புரிகின்ற ஆயராக இருந்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே இயேசு தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார். தொண்டு ஏற்பதற்கு அல்ல, தொண்டு புரிவதற்கு வந்தார் என்பதை போல இந்த அப்போஸ்தலரும் திருத்தூதர் யாக்கோப்புவும், ஜேம்ஸ் என்று சொல்லுவோம், அவரும் பணிவிடை பெறுவதற்காக அல்ல, பணிவிடை புரியவே வந்தேன் என்று சொல்லி அவர்
தன்னுடைய கரங்களை அந்த வேதசாட்சி மரணத்திற்காக ஒப்புவிக்கிறார். அன்பார்ந்த சகோதரங்களே, இன்று பண ஆசைகளும் பதவி மோகங்களும் லௌகீக காரியங்களும் அதிநவீன யுகத்திலே தாண்டவமாடுகின்ற இந்த வழியில் பல இளைஞர்களை, யுவதிகளை, சிறுவர்களை இந்த சமூக வலைத்தளங்கள் மெதுவாக விழுங்கிக் கொண்டு ஆன்மீக விழுமியங்கள் அற்ற அல்லது ஆன்மீக வறட்சியான வாழ்வை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படியான சமூகத்திலே இந்த திருத்தூதருடைய விழா, இந்த நற்செய்தி எங்களுக்கு ஒரு பாடமாக இருக்கிறது. இயேசுவுக்காக தம் உயிரை கொடுத்த இந்த அப்போஸ்தலரைப் போல நாங்களும் இயேசுவுக்காக வாழ அழைக்கப்படுகின்றோம். இந்த உலகத்திலே பல சமூக வலைத்தளங்களின் தீமைகளுக்கு ஆட்கொள்ளப்பட்டு தமது வாழ்க்கையை தொலைத்திருக்கின்ற சிறுவர்கள் தொடக்கம் மாணவர்கள் இளையோர் வரை இதை மிகவும் துல்லியமாக ஆராய வேண்டியவர்களாக இருக்கிறோம். நாங்கள் வெறுமனே பேரளவில் திருமுழுக்கு பெற்ற கிறிஸ்தவர்களாக வாழ்ந்துவிட்டு போனால் போதாது, அதை அர்த்தமுள்ள வாழ்விலே வாழ வேண்டும். இந்த திருத்தூதர் வாழ்ந்தது போல இயேசுவுக்காக எங்களுடைய வாழ்வை நாங்கள் அர்ப்பணிக்க, காணிக்கையாக முயற்சிக்க வேண்டும். நாங்கள் எப்பொழுதெல்லாம் எங்களுடைய வாழ்விலே துன்பங்கள் வருகிறதோ அவற்றை இயேசுவினுடைய சிலுவையிலே பங்கெடுக்க, சிலுவை துன்பத்திலே பங்கெடுக்க எமக்கு கிடைத்த ஒரு பாக்கியமாக நினைத்து கொண்டு இயேசுவோடு, துன்புறுகின்ற இயேசுவோடு நாங்கள் சேர்ந்து பயணித்தோமானால் நிச்சயமாக உயிர்த்தெழுந்த இயேசுவைப் போல நாங்களும் ஒரு உயிரோட்டமான வாழ்வை காணுவோம். ஆகவே எங்களுடைய வாழ்வில் எப்பொழுதும் நாங்கள் உயிரோட்டமுள்ள கிறிஸ்தவர்களாக வாழ, இந்த சமூகத்திற்கு முன்னுதாரணமான ஒரு வாழ்வு உள்ளவர்களாக வாழ இன்றைய தினத்திலே இறைவனை பார்த்து மன்றாடுவோம். இறைவன் எங்களுக்கு ஆசி வழங்குவார். இந்த திருவிழாவை கொண்டாடுகின்ற புனித யாக்கோப்பு எங்களுக்காக இயேசுவிடம் பரிந்து பேசுவாராக. ஆமேன். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.